வணக்கம். நம்மள நிறைய பேரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, கோபம் இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத உணராம எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போறாரு. அங்க போனா தன்னுடைய மனைவிக்கு காதே கேட்கலன்னு டாக்டர் கிட்ட சொல்றாரு. டாக்டர், நான் 10 தடவை கேட்டாதான் அவ ஒரு தடவை பதில் சொல்றா, சுத்தமா அவளுக்கு காதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட அந்த டாக்டர் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த டாக்டர் சொல்றாரு, அப்படிங்களா, சரி, இந்த வியாதி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனதும் 15 அடி தூரத்துல இருந்து நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு பதில் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் நீங்க கூப்பிட்டு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு காது கேட்கலங்கிறது நம்ம அப்பதான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த கணவன் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த கணவன் ஒரு 15 அடி தூரத்துல இருந்து தன்னுடைய மனைவி கிட்ட கேக்குறாரு, ஏதாவது போன் வந்துச்சாமா அப்படின்னு கேக்குறாரு. எந்த பதிலும் வரல. மறுபடியும் கொஞ்சம் கிட்ட போய் அதே கேள்வி கேக்குறாரு. எந்த பதிலுமே வரல. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் ஒரு 2 அடி தூரத்துல நின்று கேக்குறாரு, ஏதாவது போன் வந்துச்சான்னு கேக்குறல்ல அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனைவி சொல்றாங்க, இதோட நான் 10வது தடவை சொல்லிட்டேன், எந்த போனும் வரல அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். நிறைய பேரோட வாழ்க்கையில் இப்படித்தாங்க, தான் மேல தப்பு இருக்கிறதுங்கிறது தெரியாமலே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே தன்னோட காணத்தை ஓட்டக்கூடிய மனுஷங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட வீட்டுல இது நடந்துட்டு தாங்க இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மேல தவறு இருக்கு அப்படிங்கறத உணர்ற வரைக்கும் இந்த குறை சொல்றதுங்கிறது இங்க முடியவே முடியாதுங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் இப்படி நீங்க இருக்கீங்க, இல்ல உங்களை சுத்தி யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.